எனக்கு கொடுத்ததான வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இயேசுவின் அன்பு. சரியா? அன்பு, இயேசுவின் அன்பு அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதை பற்றி நான் எதுவும் ஸ்பெஷலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இயேசுவின் அன்புன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அவர் யார்? பாவிகளை நேசிக்கிறவர். அப்புறம் கேட்கல? ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்பு. அப்புறம் இன்னொரு ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டிங்கன்னா நான் மெசேஜ் போய்டும் சீக்கிரமா. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர். நான் அவர் இயேசுவோட அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்குறேன். அது ஒரு குணம் இருக்குல்ல. இப்போ ஏன் அன்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் என்ன எங்களை சண்டை போட்டாலும் நான் திருப்பி அவங்ககிட்ட பேசுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல அன்பு. அந்த மாதிரி மன்னிக்கிறவர். அப்புறம் ஓகே, இப்படி நிறைய விதமாக இருக்குது இல்லையா? ஆண்டவருடைய அன்பு, இயேசுடைய அன்பு இந்த மாதிரி பல விதமாக இருக்குது. வேதாகமத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1 வசனம் நான் வாசிக்கிறேன். ஓகேயா? அதாவது அதோட 2வது பகுதி, தாம் இவ் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் என்ன பண்ணார்? அன்பு வைத்தார். ஸோ இந்த மெசேஜ்க்கு நான் இப்படி ஒரு டாபிக் கொடுக்குறேன். தம்முடையவர்களிடத்தில் இறுதி வரை என்ன பண்ணார்? அன்பு வைத்தார். ஸோ தம்முடையவர்களிடத்தில் அன்பாகவே இருந்தார். இந்த உலகத்தில் அன்பாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அன்பாகவே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு குழந்தை இப்போ ஆடி இருக்கான், ஒரு விஷயம் ஒரு 5 வாட்டி கதவு திறந்து வெளியே போனான்னா சிரிச்சுட்டே போக முடியும். 6வது வாட்டி போனால் எனக்கு என்ன வரும்? கோவம். ஸோ அன்பாக இருக்கிறது சுலபம், அன்பாகவே இருக்கிறது கஷ்டம். ஆனால் என் தேவன் தம்முடையவர்களிடத்தில், அவருக்குன்னு தேவன் கொடுத்த உறவுகளிடத்தில் என்ன பண்ணார்? அன்பாகவே இருந்தார். நம்ம இன்னைக்கு வெளியே பார்க்குற ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரங்கக்கிட்டேயோ இல்லை யாருன்னா காசு கேட்குறவங்ககிட்டயோ யாருன்னா தண்ணி கேட்டாங்களோ கொடுத்த உடனே என்ன மாதிரி யார் நல்லவங்க இருப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட, நம்மளுடைய பெற்றோர்கள்கிட்ட, நம்முடைய கணவன்கிட்ட, நம்முடைய மனைவி கிட்ட நாம் அன்பாகவே இருக்கிறோமா அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களிடத்தில் எப்படி இருந்தாராம்? அன்பாகவே இருந்தார். சரியா? யோவான் 15:12 இப்படியாய் சொல்லுகிறது, நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என் கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து சிலுவையிலே மரித்து நம்ம நித்திய ஜீவன் அடையணும் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் நம்மக்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், நான் எப்படி உங்கள் எல்லாரையும் லவ் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்களும் எல்லாரையும் என்ன பண்ணணும்? லவ் பண்ணணும். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இயேசுப்பா எல்லாரையும் ஒவ்வொரு விதமாக நேசித்தார். அவருடைய அன்பிலிருந்து ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரயோஜனப்படுத்திக்க வேண்டும். முதலாவதாக அந்த 1 யோவானிலே நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் என்ன மட்டும் கவனிங்க. 13வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவினார் அப்படின்னு இருக்குது. அதாவது அங்கே வந்து அன்றைக்கி வந்து ஏசப்பாவை அடுத்த நாள் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே ஏசப்பா என்ன பண்ணுவார்? அவரோட ஓவர் கோட், இங்கிலீஷ் வேதாகமத்தில் வஸ்திரங்களை என்ன பண்ணுறாரு? கழட்டி வச்சுட்டு அவர் இடுப்பில் ஒரு துணியை கட்டிட்டு எல்லாருடைய கால்களையும் கழுவுறார். அதாவது எல்லாருக்கும் அன்பு செலுத்துகிறார். சரிங்களா? இன்றைக்கி நம்மளும் அன்பு செலுத்துகிறோம், ஆனால் நம்முடைய வஸ்திரங்கள் நம்ம என்ன பண்ணுறதில்ல? கழட்டி வைக்கிறதுல. நம்ம எல்லோரும் ஒரு ஓவர் கோட் போட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கார்மெண்ட்ஸ், இங்கிலீஷ் பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கார்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா கம்மல், இந்த பிரேஸ்லெட்டு, இந்த வளையல், அதுக்கு பேரில் அந்த கார்மெண்ட்ஸ். நம்மளுக்குன்னு நம்ம ஒரு வெளி தோற்றங்கள் கொடுத்துருக்கோம். நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேங்க, நான் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறேங்க, ஐயோ நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க அப்படின்ற ஒரு கவருக்குள்ளே இருந்துட்டு தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்? நேசிக்கிறோமே தவிர எல்லாவற்றையும் கழற்றி வைத்து விட்டு ஒரு சாதாரண மனுஷனாக நம்ம யாரும் என்ன பண்ணுறதில்ல? நேசிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி நேசிக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்ண. எதுக்கு இயேசுப்பா வந்து கால்களை கழுவினார்? உடம்புல இவ்வளோ பார்ட் இருக்குல்ல, தலையில் தண்ணி ஊற்றி விட்டு போயிருக்கலாம், கையை கழுவி இருக்கலாம், மூஞ்சை கழுவி விட்டுருக்கலாம். ஏன் இயேசுப்பா கால்களை கழுவினார் அப்படின்னு சொன்னால்,
ஆண்டவரும் அந்த சீஷர்களும் சமம் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பதற்காக ஆண்டவர் எவ்வளவு தூரம் பெருமையை வெறுக்கிறாரோ அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மையும் வெறுக்கிறார். தாழ்மையில் தாழ்வு மனப்பான்மை, நான்லாம் ரொம்ப பாவிங்க, நான் ஸ்டேஜ் ஏற தகுதியே இல்லைங்க, ஐயோ நான் ரொம்ப குப்பைங்க அப்படின்னு சொல்கிறதே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறார். சரிங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவருடைய கார்மெண்ட்ஸ், அவரோட அந்த அவுட்டர் கவரிங், அவருடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்து அன்பு செலுத்தினார். ஸோ முதலாவது இயேசுடைய காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, பணிவான அன்பு. நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும், பணிவான அன்பாக இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் என்ன மட்டும் கவனிங்க, 26வது அதிகாரம் 7வது வசனம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசுப்பா வந்து சீமோனுடைய வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறாரு. அப்போது அங்கே ஒரு லேடி வராங்க. சரியா? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஓகேங்களா, அதை வந்து ஒரு லேடி, ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வெள்ளைக்கல் பரணி அப்படின்னா அது ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு பாட்டில். அந்த பாட்டிலே அவ்வளோ காஸ்ட்லி, அதுக்குள்ளே இருக்க பர்ஃப்யூம், அதுக்குள்ளே இருக்க அந்த தைலம், நறுமண தைலம் வந்து அதை விட பயங்கரமான காஸ்ட்லி. அந்த தைலத்தை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருடைய கால்களில் ஊற்றுறார். ஊற்றின உடனே அங்கே பக்கத்தில் இருந்த சீஷர்கள் எல்லாம் உடனே சொல்கிறாங்க, இது என்னது, வீண் செலவு, இந்த காசு விற்று நீ வந்து ஏழைகளுக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணலாம், உன்னை நாங்கள் வந்து பாராட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது ஏசப்பா வந்து சொல்கிறாரு, அவள் எனக்கு என்ன பண்ணியிருக்கா, நற்கிரியை பண்ணியிருக்கிறா, ஏன் அவளை சும்மா போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க, அவள் எனக்கு ஷி ஹஸ் டன் அ பியூட்டிஃபுல் திங் டு மீ அப்படின்னு நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் என்ன ரொம்ப அழகான விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்னு வேதாகமத்தில் சொல்லி. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான், யாராவது ஒருத்தர் நம்மளை சுற்றி இருக்கவங்க எதனா கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, இதை விட அந்த கலர் நல்லா இருந்திருக்கும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லும், அவங்க கட்டினப்போ இன்னும் நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒருத்தவங்க நேசித்து செய்கிறதான காரியங்களை நம்ம யாரும் என்ன பண்ணுறதில்ல, பாராட்டுறது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், தம்மை தேடி அவங்க வந்து அவங்க செய்த அன்பை அவங்க என்ன பண்ணாங்க, பாராட்டினார். ஸோ இரண்டாவது காரியம், அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும், பாராட்டுகிறதான அன்பாக இருக்கணும். அந்த பர்ஃப்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அதோட விலை பார்த்திங்கன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக சம்பாதிச்சு அதில் வர வருமானத்தை வச்சு மட்டும்தான் அந்த சென்ட்டு வாங்க முடியும். அந்த நறுமணத்தை, அந்த பரிமள தைலத்தை வாங்கிறதுக்கு அவ்வளோ உழைக்க வேண்டும், அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு வருது. நமக்கு எவ்வளோ ஒரு சின்ன சமையலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பெற்றோர்களுக்காக இருந்தால், நீங்கள் என்ன உங்கள் குழந்தை கஷ்டப்பட்டு 50க்கு 30 மார்க் எடுத்திருந்தாலும் அது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் சரி, அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், பாராட்டுங்க. முதல்ல பாராட்டுங்க, அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுங்க. சார் ரெண்டாவது, நம்மளுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும், பாராட்டுகிற அன்பாக இருக்க வேண்டும். முதல் காரியம் பணிவான அன்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாராட்டும் அன்பாக இருக்க வேண்டும். மூன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பேதுரு கூட இந்த பஸ்கால் உட்காந்துருக்கும் போது சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணுவ, மறுதளிப்ப, இயேசுப்பா உயிரே போனாலும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், விட்டு போக மாட்டேன். 3 முறை சேவல் கூவுறதுக்கு முன்னாடி எத்தனை முறை மறுதளிச்சிருவேன், 3 தடவை நீ என்னை மறுதளிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நடக்குதா, மறுதளிக்கிறாரா இல்லையா, மறுதளிக்கிறாரா, மெல்வின் மறுதளிக்கிறாரா, சரியா? பேதுரு என்ன பண்ணுறாரு, 3 தடவை யார் மறுதளிக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார். ஆனால் என் இயேசு கிறிஸ்து பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆமேன், ஓகேங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அவர் மரித்து விட்டார். 3 நாள் கழித்து எப்படி வராரு, உயிரோடு வந்ததுக்கப்புறம் அவர் சீமோன் பேதுருவை பார்த்து பேசுகிறதான முதல் வார்த்தை என்னது தான், இவர்கள் எல்லாரை விடையும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து, சீமோனே நான் சொன்ன மாதிரி நீ என்னை மறுதளிச்சிட்ட பற்றியா அப்படின்னு சொன்னாரா, கேட்டாரா? இல்லை. அவர் என்ன பண்ணலை, அந்த பழைய காரியத்தை அவர் இடத்துல கேட்கவில்லை. இன்றைக்கி நம்மளுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும், மறக்கும் அன்பாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் மன்னிப்போம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம், மறக்க மாட்டோம். ஆனால் தேவனாக இயேசு கிறிஸ்து ஒரு வாட்டி கூட நான் சொன்ன மாதிரி பார்த்தியா நீ மறுதளிச்சிட்ட அப்படின்னு சொல்லலை. மற்ற சீஷர்கள் கிட்ட போய் பார்த்தி நான் பேர் அவன் பற்றியா நான் மறுதளிச்சேன், சரி விடு கண்டுக்காது அப்படின்னு என்ன பண்ணல இயேசுப்பா சொல்லவே கிடையாது. அவர் என்ன சொன்னார், நீ இவங்க எல்லாரோடையும் நீ என்ன பண்ணுற, அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்குறாரு. ஸோ இந்த வேலையும் கூடி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய மற்றவங்களுடைய பாவம் நம்ம எப்படி இருக்கணும், மறக்கிறவர்களை, நமக்கு பண்ணுற துரோகங்களை, நமக்கு பண்ணுற கஷ்டங்களை எப்படி இருக்கணும், மறக்கிற அன்பாக இருக்க வேண்டும். முதலாவது பணிவான அன்பாக இருக்க வேண்டும். ரெண்டாவது
பாராட்டும் அன்பாக இருக்க வேண்டும். 3வது மறக்கும் அன்பாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ரோமர் 5:8 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்க பண்ணினார். சரிங்களா? இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லுவோம், எனக்கு மனசில் பாசம் இருக்குங்க, நான் வெளியே காட்ட மாட்டேன் இல்லையா, எனக்கு உள்ளே இருக்குது பாசம், நான் ஆனால் கோபமாக தான் இருப்பேன், வெளியே காமிச்சு மாட்டேன். அவர் விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? விளங்க பண்ணார். உள்ளுக்குள்ளேயே பாசம் இருக்கிறதால யாருக்கும் தெரியாதனால என்ன இல்லை, பிரோஜனம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? அன்பாகவே இருங்கள். இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லுகிறார். ஷோ யுவர் லவ். உங்களுடைய அன்பை விலக பண்ணுங்கள். யாருக்கு பண்ணணுமோ அவங்களுக்கு பண்ணுங்கள். நீங்கள் அந்தந்த வயசில் யாருக்கு விலங்க பண்ணணுமோ அப்படி விலங்க பண்ணுங்கள். கர்த்தர் சரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் பெரிய கற்பனை எதுவுமே தரல. நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களை நீ நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். நான் எப்படி அன்பாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். அந்த அன்பை என்ன பண்ணணும்? இப்படியே சொல்லுகிறது 1 Corinthians 16:14 நீ எதை செஞ்சாலும் அது எதில் செய்யுங்க? அன்பில் செய்யுங்க. சாப்பாடு செஞ்சாலும், ஒரு சாம்பார் வச்சாலும், ஒரு ரசம் வச்சா கூட எதில் செய்யுங்க? அன்பில் செய்யுங்க. வண்டி ஓட்டும் போது கூட அன்பில் ஓட்டுங்க. அன்பில் ஓட்டினீங்கன்னா பக்கத்தில் வரவங்க எங்களை என்ன பண்ண மாட்டீங்க? திட்ட மாட்டீங்க. சரியா? அதனால் எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் அன்பில் செய்யும் பொழுது கர்த்தர் அதில் மகிமைப்பட. ஒரே ஒரு காரியம், அந்த சிலுவை பார்த்தீங்கன்னா, சிலுவை இல்லாமல் அன்பு இல்லை. அந்த சிலுவையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிலோ. எவ்வளோவா? எவ்வளோ அபி? சிலுவையோட வெயிட் எவ்வளோ? 150 கிலோ. ஆண்டவருடைய உடம்புல காயங்கள் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 5480 காயம் இருந்துச்சு. சரியா? ஸோ 5480 இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு புரியுதா? அவ்வளவு காயம் என்ன பண்ணிச்சா? ஆண்டவருடைய உடம்புல இருந்துதான். ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? எப்படி இருந்தார்? நல்லா இருந்தாரா? எப்படி இருந்தார்? அன்பாகவே இருந்தார். அன்பாக இருக்குல்ல, அவர் எப்படி இருந்தார்? அன்பாகவே இருந்தார். இன்றைக்கி லவ், அன்பு அப்படின்னா என்ன சிம்பிள் கொடுக்குறோம்? ஐயா இப்படியெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? என்ன கொடுக்குறோம்? ஹார்ட். ஆனால் ஹார்ட் அன்புக்கான அடையாளமே கிடையாது. அன்புக்கான அடையாளம் என்னது தான்? சிலுவை. அந்த ஹார்ட் மூச்சு நின்றுச்சுன்னா அந்த ஹார்ட்டோட துடிப்பு என்ன ஆகிடும்? நின்றுடும். ஆனால் அந்த சிலுவையிலே நமக்காக ஜீவனை தந்த இயேசுனுடைய அன்பு என்ன பண்ணாது? ஒரு நாளும் குறையாது. இந்த நல்ல நாளில் அன்பாகவே இருங்கள். கிறிஸ்து இயேசுனுடைய அன்பில் நம்மளை நிரப்புவாராக. அன்பாகவே இருங்கள், அன்பாகவே இருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.